அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அநேகருடைய வாழ்க்கையில ஆத்துமா மரித்த நிலைமையில இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் தங்களை அதிகமாய் இணைத்துக் கொண்டதினாலே மரித்த நிலைமைக்கு போகின்றார்கள். இந்த மரித்து போன நிலைமையிலிருந்து ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் பிரதானமாக பயன்படுத்துகின்ற 5 காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். ஒன்று, சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய 25 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்த லாசர் உயிரோடு எழுந்தார். அது சரீர பிரகாரமான மரணம், சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் நடந்தது. ஆனால் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை தான். மற்றொன்று, 119 சங்கீதத்தினுடைய 88 வசனத்தை 159 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகின்றார் சங்கீதக்காரன். ஆகவே கர்த்தருடைய வசனம் மட்டுமல்ல, அவருடைய கிருபையினால் தான் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட முடியும். அதுபோல சங்கீதம் 80 சங்கீதத்தினுடைய 18 வசனம் அல்லது 143 சங்கீதத்தினுடைய 11 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய நாமத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசுவின் நாமம், இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை பொருந்தின வார்த்தைகள், அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையும் அந்த கிருபையும் அவருடைய நாமமும் நம்முடைய வாழ்க்கையில மரித்த நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. 4வதாக 119 சங்கீதத்தினுடைய 37 வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அது கர்த்தருடைய வழிகளில் நாம் பயணிக்கிற போதுதான் ஆத்துமா உயிரோட்டமாய் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினால் நம்மை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிற போதுதான் ஆத்துமா உயிர்ப்போடு இருக்கும். கடைசியாக 5வதாக 119 சங்கீதத்துடைய 40 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நீதியாலே என்னை உயிர்ப்பியும். இந்த 5 காரியங்களை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்துக்கான தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக, நம்முடைய தொழிலுக்காக, வேலைக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த 5 காரியங்களை மறந்துடுறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், கிருபையின்படி உயிர்ப்பியும், உம்முடைய நாமத்தினால் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியினாலே என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்படி கேட்பீர்கள் சொன்னால் உங்கள் ஆத்துமா என்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.